எல்லாருக்கும் வணக்கம். சாரி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி. ஸோ இனிமேல் வந்து கரெக்டாக வந்து வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் வந்து பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேண்டில் ஸ்டிக் அப்படின்னா என்ன, அந்த கேண்டில் ஸ்டிக் வந்து அது ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னென்ன டேட்டாலாம் தேவை அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக வந்து ஏதாவது வீடியோஸோ இல்லை வந்து ஏதாவது மூவிஸு இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ரெட் கலர் கலந்து மிக்ஸ் பண்ணி வரும். அது எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நிறையா அந்த ஒரு மாதிரி ஒரு மாதிரி பாடி ரெக்டாங்குலர் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கு இல்லையா, இது பேர் தான் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது பேர் கேண்டில் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரெட்டு, கிரீன் கலரில் இந்த மாதிரி ரெண்டு கலரில் இருக்கும். ஸோ வந்து ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா என்னென்னா மார்க்கெட் வந்து அன்றைக்கி வந்து நெகட்டிவாக போயிருக்குன்னு அர்த்தம், அதாவது இறங்கியிருக்குன்னு அர்த்தம். ரெட்டில் இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போயிருக்கு, அதாவது ஏறி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து இப்போ இந்த ரெட்டு க்ரீன் இருக்கு இல்லையா, இது எப்படி வந்து எதை பேஸ் பண்ணி இந்த ரெட்டு க்ரீனை வந்து கலரு ஃபார்ம் ஆகுது, இது எப்படி இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆகுது, இதுக்கு என்னென்ன இன்புட் டேட்டாலாம் தேவை அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே நான் இப்போ இந்த கிரீன் கலர் இருக்கு இல்லையா, கிரீன் கலராக என்ன சொன்னேன், கிரீன் கலர்னா புல்லிஷ் கேண்டில். புல்லிஷ்னால் அது பாசிட்டிவாக மேலே போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். பெரிஸ்னால் அது வந்து நெகட்டிவாக இருக்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க ரெட் கலர் இருந்துச்சுன்னா. இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா 9 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஸோ 9 மணிக்கு ஓப்பன் ஆகிறப்ப இப்போ ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 9 மணிக்கு ஓப்பன் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது, ஓகேங்களா. அது வந்து ஓப்பன் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. 9 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஈவினிங் வந்து 3:30க்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 15 ரூபாவில் முடியுது. 15 ரூபாவில் அந்த ஸ்டாக் வந்து முடியுது. அன்னைக்கு வந்து க்ளோசிங் ப்ரைஸ் 15 ரூபா. ஸோ அதுதான் வந்து க்ளோசிங் ப்ரைஸு. ஸோ இப்போ காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 3:30 முடிய பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நிறையா ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், நிறையா வந்து நிறைய ஏற்ற இறக்கம்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு அதிகபட்சமாக வந்துட்டு ஒரு ஸ்டாக் வந்து எவ்வளோ வந்து ஹையாக போயிருக்கு அப்படிங்கிறது தான் மீன் பண்ணுறது தான் இந்த மேலே ஒரு நீட்டிட்டு இருக்கு இல்லையா, அந்த குச்சி மாதிரி இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஹை. ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டு அன்னைக்கு நேரில் வந்து ஒரு 17 ரூபா போயிருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஹைன்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி இப்போ இது வந்து அதிகபட்சமாக 17 ரூபா போயிருக்கு. இன்பட்டியும் அந்த மார்க்கெட் டூரேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த இது ஸ்டாக் வந்து 8 ரூபா கூட வந்திருக்கலாம். ஸோ இப்போ இந்த 8 ரூபா வந்திருக்கு இல்லையா, அது வந்து லோன்னு சொல்லுவோம். ஸோ வந்து ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா மொத்தம் வந்து 4 டேட்டா வந்து ரொம்ப முக்கியமாக தேவை. அதாவது ஒன்று என்னென்னா, அன்னைக்கு மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறப்ப என்ன ப்ரைஸு, ஓப்பன் ப்ரைஸு, அன்றைக்கி மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிறப்ப என்ன ப்ரைஸு, அது வந்து க்ளோசிங் ப்ரைஸு. அந்த ஒரு நாளில் அந்த மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் அதிகபட்சமாக ஹையில் போயிருக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரைஸ், இந்த ப்ரைஸு. அன்னைக்கு டேயில் எவ்வளோ வந்து லோவாக போயிருக்கு, அது வந்து லோ. ஸோ வந்து இந்த ஓப்பன், க்ளோஸு, ஹை, லோ, இந்த டேட்டா தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, இப்போ எதை வச்சு இந்த க்ரீனு ரெட்டு அப்படிமே சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறப்போ ஒரு ப்ரைஸில் ஓப்பன் ஆகுது. அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு இப்போ அதோட க்ளோசிங் ப்ரைஸ் இல்லையா, க்ளோசிங் ப்ரைஸு இந்த ஓப்பன் ப்ரைஸை விட அதிகமாக போயிட்டு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து க்ரீன் கலரில் ஃபார்ம் ஆகும். சப்போஸ் இப்போ வந்து மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ மார்க்கெட் வந்து இப்போ ஒரு இடத்துல ஓப்பன் ஆகிட்டு அன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஓப்பன் ப்ரைஸோட கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த ரெட் கலரில் இல்லையா, மார்க்கெட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு, ஓகேவா, அது ஓப்பன் ப்ரைஸு. அன்னைக்கு டேயில் க்ளோஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸை விட கம்மியாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெட் கலரில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, ஓகேவா. ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன ப்ரைஸை விட பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் டூரேஷன் வந்து அதோட ஷேர் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கூட போயிருக்கலாம், அதுதான் பார்த்தீங்கன்னா ஹைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த டேயில் வந்து
க்ளோசிங் ப்ரைஸை விட பார்த்தீங்கன்னா அது கம்மியாகவும் கீழே போயிருக்கலாம். அது வந்து நம்ம லோன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பேரிஸ் கேண்டல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கிரீன் கேண்டல் என்ன, ரெட் கேண்டல் என்ன. ஸோ இப்போ நம்ம லைவாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓகே இன்னைக்கு எடுத்துங்களேன். ஸோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த கேண்டில் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு ஓப்பன் ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்த ப்ரைஸில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 75,200 கிட்ட ஓப்பன் ஆயிருக்கு அப்ராக்சிமேட்டாக. அன்னைக்கு மார்க்கெட்டு இன்னைக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 25,069. அதாவது என்னன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப 25,100ல ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ரெட் கலர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த க்ரீன் கலர் எடுத்துச்சுங்க. இப்போ க்ரீன் கலர்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ ஒரு ப்ரைஸில் ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆகிறப்ப அந்த ஓப்பனோட அதிகமாக போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு க்ரீன் கலர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ வந்து ஓகே இது வந்து அந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டேட்டா. இப்போ இது வந்து நீங்கள் வந்து அது ஒரு நாள் தான் பார்க்க முடியும். ஒரு நாள் தான் நீங்கள் வந்து இது பார்க்கணும்னு அப்படி அவசியம் இல்லை. இதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டைம் ஃப்ரேம் இருக்கும். இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 5 மினிட்ஸு 1 ஹவர் 2 ஹவர் இல்லையா. இப்போ நான் 1 ஹவர் போட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 ஹவர் இது பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒவ்வொரு கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணும். அந்த 1 மணி நேரத்தில் அந்த 1 மணி நேரத்தில் ஸ்டார்டிங் வந்து ஓப்பன் ப்ரைஸ் என்ன, க்ளோசிங் ப்ரைஸ் என்ன, அந்த 1 ஹவரில் வந்து எவ்வளோ வந்து ஷேர் வந்து மேலே ஹையாக போயிருக்கு, லோவாக போயிருக்கு அப்படிங்கிற பேஸ் பண்ணி இந்த டேட்டா எல்லாமே ஃபார்ம் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டிலும் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கான கேண்டில். ஸோ இப்போ இதே இதை நீங்கள் வந்துட்டு இப்போ 1 வீக் போடுறேன்னு வச்சுங்களேன். இப்போ ஒவ்வொரு கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கான டேட்டா. அந்த ஒரு வாரத்தில் ஸ்டார்டிங் டே திங்கக்கிழமை அது ஓப்பன் ஆகிறப்ப என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆகுது, ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிறப்ப என்ன ப்ரைஸில் க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி இந்த டேட்டா இருக்கும். அப்போ அந்த வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து ஹையாக போயிருக்கலாம், லோவாக போயிருக்கலாம். ஸோ அந்த டேட்டாலாம் பேஸ் பண்ணி இந்த கேண்டில்ஸ்டிக் வந்து நம்ம ஃபார்ம் ஆகுது. இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து எப்போ எந்த டைமில் வந்து ரொம்ப பீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இல்லையா, இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 5 மினிட்ஸ் வைக்கிறேன். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. இப்போ இந்த மாதிரி பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சம்திங் அங்கே வந்து ஏதாவது ஒரு பிக்கர் நியூஸ் வந்து ஏதாவது வந்திருக்கலாம். ஏதாவது ஒரு நியூஸு இல்லை ஏதோ ஒரு மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு நியூஸோ இல்லை ஏதோ ஒரு நெகட்டிவாக வருதோ அது டேரெக்டாக அவங்க வந்து தெரிஞ்சிடும் நமக்கு. இந்த கேண்டில்லாம் இந்த இந்த கிராஃப்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா தெரிஞ்சிடும். ஓகே திடீர்னு ஒரு பெரிய கேண்டில் வந்து போட்டுச்சு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இப்போ இங்கெல்லாம் பாருங்கள், இங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 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 சின்ன மீன் ஒரு ஒரு சின்ன கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகணும் சம்திங் ஏதோ ஒரு நெகட்டிவாக ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு நியூஸ் வந்து ப்ளே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.